மனோகர், ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்டைல் அண்ட் மேனரிசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அப்படின்னு பண்ணுவாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார பாத்தீங்கன்னா அப்படின்னு பண்ணுவாரு. அண்ட் நம்ம டிஆர் சார் பாத்தீங்கன்னா அப்படின்னு பண்ணுவாரு. ஆனா நீங்க மட்டும் பண்றீங்களே, இட் இஸ் ரியலி டோட்டலி டிஃபரண்ட் ஸ்டைல். மனோகர், இந்த டிஃபரண்ட் ஸ்டைல நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எங்க ஆயா கிட்ட இருந்து தான். ஓ, உங்க ஆயா அந்த காலத்து கோலிவுட் நடிகையா? கோலிவுட் இல்ல, அந்த காலத்து கண்ட்ரி விட்டு. அவங்க கிணத்துல தண்ணி சேர்ந்து சொல்ல இப்படி இப்படி சேர்ந்துவாங்க, அப்புறம் இப்படி இப்படின்னு விடுவாங்க. அத பார்த்து தான் சார் இந்த செய்தியை கத்துக்கிட்டேன். மனோகர், நீங்க தொடர்ந்து காமெடி ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஹீரோ தான் சார். ஹீரோவா பண்ணணும்னு ரொம்ப நாள் கனவு சார். அந்த மாதிரி கனவெல்லாம் உங்களுக்கு வரவே கூடாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தூங்கும் போது தலைமாட்டில தொடப்ப கட்டி செருப்பு வச்சுன்னு பண்ணுங்க. இந்த கெட்ட கனவெல்லாம் உங்க கிட்ட கூட வராது. மனோகர், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னாலும் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ஜிஆர் சார் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பண்ணிருப்பாரு. சிவாஜி சார் வந்து மனோகரன் பண்ணிருப்பாரு. ஆனா நீங்க மனோகரன் பேர் வச்சுட்டு இது வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் கூட பண்ணலையே, ஏன்? என்ன BA ஹிஸ்டரி குரூப்ல சேர்த்து விடுங்க, ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் பண்றேன்.